நம்ம 270 டேஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக உங்ககிட்ட மூணு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. இதை பற்றி நிறையா பேர் வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. 270 டேஸ்ன்னு சொல்கிறீங்க, இது ஒரு ஹியூஜ் டைம், இதில் நான் கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேருக்கு கொஷின் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கன்சிஸ்டன்சி அப்படின்னா நீங்கள் படிப்பில் மட்டும் தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம டே டு டே ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறோம், டெய்லியும் குளிக்கிறோம், டெய்லியும் சாப்பிட்றோம், இது கன்சிஸ்டன்சி. ஆஃபீஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், வேலைக்கு போகிறோம், டெய்லி வேலைக்கு போவோம், கன்சிஸ்டன்சி. டெய்லியும் தூங்குறோம், கன்சிஸ்டன்சி. அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நமக்கு அது வெளிப்படையாக தெரியலை, படிப்பில் வெளிப்படையாக தெரியுது. இப்படி தான் வித்தியாசம். நம்ம என்டையர் லைஃப்லையுமே நம்மளால் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியுது. டெய்லியும் சாப்பிட முடியுது, டெய்லியும் தூங்க முடியுது, நம்மளுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நம்மளால் அதை பண்ண முடியுது. அப்படின்னா வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கிறத ஏன் நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியாது அப்படின்னு நெகட்டிவாக நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறது வெறும் 2 மணி நேரம் தான். ஸோ இது வந்து என்னால் டெய்லியும் பண்ண முடியுமா, நான் பண்ணிடுவேனா, இந்த மாதிரி தாட்டெல்லாம் வரவே கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்சிஸ்டன்சி சொல்லிட்டேன். செகண்டு ஃபாஸ்ட் லேர்னர். நீங்கள் ரொம்ப கம்மி டாபிக் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து நிறையா ஈஸியாக படிச்சிருவேன், நீங்கள் என்கிட்ட வந்து பல்காக கொடுத்தாலும் நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. வெரி குட். உங்களுக்கு ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக நீங்கள் படிச்சிருவீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஷெடியூலை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நான் என்ன படிக்க சொல்லி கொடுத்துருக்கணும், அதுலேருந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுப்பேன். அப்போ நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ஏன்னா நீங்கள் சீக்கிரம் படிச்சிட்டீங்க, நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸில் ரேண்டமாக உங்களுக்கு பார்த்த உடனேயே எது படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கோ அதை படிங்க. இந்த மாதிரிலாம் யார் சொல்லியிருப்பா எனக்கு தெரியல, பட் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஜாலியாக படிக்கணும். படம் பார்க்க தியேட்டருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாயங்காலம் ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் மார்னிங்லேருந்து ரெடி ஆவீங்க. படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் மார்னிங்லேருந்து ரெடி ஆவீங்க. அப்போது ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது அதே எக்ஸைட்மெண்ட்டை நம்மளால் படிப்புலையும் கொண்டு வர முடியும். ஜாலியாக படிங்க. இது நான் கொடுத்த ஷெடியூல் நீங்கள் படிச்சிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக அப்படியே ரேண்டமாக கண்ணில் பாருங்கள், ஏதாவது டாபிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான பேரில் இருக்கும், இது என்னவா இருக்கும் அப்படின்னு போயிட்டு அதை பாருங்கள், படிங்க. இது வந்து இப்போது உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கலாம், என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மினிட்டுமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அப்போது உங்களுக்கு தோணும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இத்தனை நாள் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நம்பி இதை ஃபாலோ பண்ணலாம். இது நம்பர் 2 ஃபாஸ்ட் லேர்னருக்கு ஒரு சின்ன டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்பர் 3, 1 மந்த் கேப்பில் பேட்ச் 2 அனௌன்ஸ் பண்ணுவோம். இது என்ன விஷயம் புதுசாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும்னு தெரியல, ஏன்னா நான் வந்து செப்டம்பர் 16 வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த செப்டம்பர் 16 ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தவங்களால தான் இதை வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு முடியும். வீடியோ நாங்கள் போட ஆரம்பித்து ஒரு 10 நாள் 20 நாள் போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்திருக்காங்க, வீடியோ பார்த்துருக்காங்க, லேட்டாக தான் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் கிடைக்காம அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அவங்களுக்காக அடுத்த பேட்ச் நெக்ஸ்ட் மந்த் ப்ராபப்ளி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. நீங்கள் லேட்டாக தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, அதுக்குள்ளேயே 20 நாள் முடிஞ்சிருச்சு, இல்லை ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கவலை இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்வியஸாக உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் வரும். அண்ட் 10 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்த டேஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 2025 நம்மளோடது மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். டே டு டே அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் நம்ம யூடியூப் சேனல் ரெண்டுலேயுமே ஒரே நேம் தான், ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா படிக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து வேலை வாங்கலாம்.